வடிவேலு என்னமோ படத்துல தீர்ப்பு சொல்லும்போது இப்படி கண்ணாடி தூக்கி பார்ப்போம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்மளை தூக்கி பார்ப்பேன். அந்த காமெடி பார்த்துருக்கீங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட் தலையை கொட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கு என்னமோ சொல்லுவான், நான் ஒரு நல்லா சொல்லுவேன், என்னுடைய இது கபாலத்தை கொத்த தெரியாத அம்மி கொத்துன மாதிரிக்குன்னு சொல்லும் போது அவன் அதை சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவேன், இவர்கிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னோன்னே அந்த ஜட்ஜு அப்படியே இப்படி கண்ணாடி தூக்கி பூணு துப்புவார். அந்த மாதிரி அப்ப நம்மளை ஆம்பளைக்கு கர்ப்பப்பை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் அப்படி கண்ணாடி தூக்கி துப்ப நான் பார்ப்பேன். என்னடா அப்படின்னு. அது மாதிரி இந்த ஜோதிடத்துல மொத்தம் வயசு தான் இந்த மெயின். வயசு இல்லாம இந்த ஜோசியமே பார்க்கலாம். இந்த வயசுல இவருக்கு இந்த கேள்விதான் வரும் அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஒரு 18 வயசு பையனுக்கு 3, 7, 11 வேலை செய்யுது. அப்ப அவன் என்ன விளையாட்டு ஆர்வம் காட்டுவான். அது இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டே போல. இது எல்லா பாவத்துக்கும் சொல்லலாம். சரி, இதுல எந்த பாவம் குறிப்பிட்ட மாதிரி இயங்குது அப்படின்னா 3ல இப்போ 3, 7, 11 அப்படின்னா 3ஆம் இடம் வெற்றி, 7ஆம் இடம் மனைவி, 11ஆம் இடம் ஆசை. அபிலாசின்னு பேர். வெளியே சொல்லக்கூடாத ஆசைகள். எல்லா ஆசையும் வெளியே சொல்ல முடியாது. சாப்பாடு வேணும் ஐயா, எனக்கு வயிறு பசிக்கணும், அந்த ஆசையை சொல்லலாம். ஒரு டீ வாங்கி கொடுங்க ஐயான்னு நம்ம வையாபுரி ஐயனை போய் கேட்கலாம். கொடுங்க ஐயா, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். டீ சாப்பிடுவோம், அந்த வடை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஆசை. அபிலாசை அப்படிங்கிறது நம்ம உள்ளேயே வச்சுக்கக்கூடிய ஆசை. வெளியே சொன்னா நல்லா இருக்காது. அதுக்கு பேர் அபிலாசின்னு பேர். அப்போ ஒரு பையனுக்கு 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள அந்த 3, 7, 11 வேலை செய்யுதான் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இந்த காலத்தில் அவனுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாதகருக்கு 1, 5, 9 வேலை செய்யுது. அப்போ இவர் கல்யாணம் மூச்சுக்கிறார். ஒரு 27 வயசு 28 வயசுல இருந்தாருன்னா குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் 5ஆம் பாவத்தில். இதே 35 வயசுல இருந்தாருன்னு வச்சுங்களா, அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ பூர்வீக சொத்தெல்லாம் கொடுப்பாங்க 35 வயசுல. இதே 45, 50 வயசுல உங்க குழந்தைக்கு நீங்க ஏதாவது செய்யலான்னு இருக்கிறீங்களான்னு கேட்கலாம். ஆமாங்க, குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி போடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என் பையனுக்கு எப்ப கல்யாணம் வைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த காலத்துல உங்க பையனுக்கு கல்யாண வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா புரியலீங்களா? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மைண்ட்ல உட்காரணும். மனசுல உட்கார்ந்தா வெளியே போயிடும். மைண்ட்ல உட்காரணும். எப்படிங்க? திருமண பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா உத்தேசம் பண்ண திருமணம்ங்கிறது மழையும் ஒண்ணு. மழை கருக்க கட்டணும் போதெல்லாம் மழை பெஞ்சிருமா? கருக்க கட்டும் போதெல்லாம் மழை பெய்யுதுங்களா? அப்ப திருமணமும் மரண பாவம் ஒண்ணு. ஞாபகம் வச்சுக்க. திருமண பாவம்ங்கிறது மரண பாவம் ஒண்ணு. ஒருத்தருக்கு மரணம் நடக்குதான், திருமணம் நடக்குதான் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரே புள்ளியில தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் எப்ப இறந்து போயிடுவான்னு சொல்ல முடியுமா யாராவதுனால? அதே மாதிரி எப்ப கல்யாணம் நடக்குன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி கருக்க கட்டுது, உங்களுக்கு வாய்ப்பு வருது, கதவை திறந்து வச்சு வரவேற்றுக்குன்னு சொல்லலாம். அது வந்தால் வந்ததா, போனால் போனதா. கல்யாணத்தை பொறுத்தவரை துல்லியமா சொன்னா 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இத்தனை மாசம் கல்யாணம் நடக்கும் போயான்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆளு ரெடியா இருக்கான். இந்த மாதிரி ஜோசியத்தெல்லாம் அது ஒரு காலம். அதுல அவனுக்கு 3ஆம் பாவம் கூட விளைஞ்சிட்டு போயிடலாம், இல்ல 11ஆம் பாவம் விளைஞ்சிட்டு போயிடலாம். அவனுக்கு திருமண ஆசை இல்லாம இருந்தாலும் வச்சுக்கலாம், 11ஆம் பாவத்துல வேற ஏதாவது ஒரு ஆசை இருந்தாலும் நிறைவேற்றிட்டு போயிடும். 3ஆம் பாவம் அவனுக்கு ஃபுல்லா விளைஞ்சுன்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடைச்சிடலாம். ஒரு தொழிலையே ஏதோ ஒரு வெற்றி அடைஞ்சிடலாம். அப்ப இந்த திருமண பாவம் நின்று போயிடும். இப்ப சுருக்கமா சொல்ல போனீங்கன்னா திருமண பாவம் 3, 7, 11 மட்டும் சொல்லிக்க மட்டும். இன்னொரு பாவம் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு பாவம் இது சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுவீங்க.
வெரி வெரி குட். 2ஆம் பாவம். குடும்பம் இல்லை, புதிய வரவு வந்து 2ஆம் பாவம். புதிய வரவு. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள யார் எப்போ அனுமதிப்போம்? ஒன்று குழந்தை பிறந்தா அனுமதிப்போம், இன்னொன்று கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு அனுமதிப்போம். இல்லைன்னா எல்லா இடத்துக்கு போறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஹாலோட நான் உங்களை தாண்டி விட்டுருவேன். ஏன்னா என் கல்யாணம் முடிச்சு என் மருமக வந்தாலும் நான் எல்லா பக்கமும் போறதுக்கு அவளை அனுமதிப்பேன். என் பேரன் வந்தாலும் அவனை எல்லா ரூமுக்கும் போலாம் வரலாம், அவனை அனுமதிப்போம். அப்போ 2ஆம் இடத்துலையும் மூலமாக திருமணம் நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு 7ஆம் பாவத்துல இருந்து நடக்கலைன்னா 2ஆம் பாவம் மூலமா கல்யாணம் நடக்கும்னு அர்த்தம். புதிய வரவு, புதிய உறுப்பினர் சேர்க்கை. அப்போ புதிய உறுப்பினர் சேர்க்கை எப்படி வரும்? ஒன்று குழந்தை பிறந்தா சேர்த்திக்குவோம், கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா சேர்த்திக்குவோம். மற்றபடி எந்த ரூபத்திலையும் நம்ம குடும்பத்தில் யாரையும் சேர்த்த மாட்டோம். உண்மையா பொய்யா? என்னங்க? இந்த 2 வழியில தான் உள்ள சேர்த்திக்குவோம். நீங்க என்னதான் வையாபுரி ஐயன் கூட நான் பழகினால அவர் ஹாலில் தான் வச்சு டீ கொடுப்பார், வாங்க பெட்ரூம் வரைக்கும் அழைச்சிட்டு போக மாட்டார். அவன் சகல இடத்தையும் சுத்தி வரணும் அப்படின்னு ஒரு அனுமதி வேணும்னா ஒன்று கல்யாணம் முடிச்சுட்டு வரணும், இல்லை நம்ம வம்சத்தில் குழந்தை பிறக்கணும், மற்ற யாரையும் உள்ள விட மாட்டோம். அதுதான். அப்போ 2ஆம் இடத்தின் மூலம் கூட ஒருத்தருக்கு திருமணம் நடக்குங்கிற ஒரு கணிதம் இருக்கு. அப்போ 2ஆம் இடம் நடக்கும்போது இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சுக்கரனுடைய பாவம் வேலை செய்யுது, அவருக்கு சுக்கரனுடைய துலா பாவம் வேலை செய்யுது, துலா லக்ன பாவம் வந்து வேலை செய்யுது. அப்போ அந்த காரகம் வேலை செய்யும் போது திருமணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப சந்திரன் நடக்குது, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா அவர் அது கிடையாது. இதே சுக்கரனுடைய பாவம் நடக்கும் போதும் கண்டிஷனா வந்து அவருக்கு வந்து என்ன நடக்கு? திருமணத்துக்கான யோகத்தை கொடுக்கும். அப்ப அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாயினுடைய பாவம் வேலை செய்யும் போது, அதாவது மேசம் வேலை செய்யும் போது கல்யாணத்துக்கான யோகத்தை கொடுக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? மொத்தம் 4 விஷயத்தை எடுக்கணும். 1, 5, 9 எடுக்கணும். அது போக அந்த காரகம், இப்ப சந்திரனுடைய காரகம்னா அந்த காரகத்தை எடுத்துக்கணும். சந்திரன் என்றால் இடம் மாற்றம், ஒரு மாற்றம் அடைய போகிறதுன்னு அர்த்தம். இப்ப சுக்கரன் வருதா? அப்ப சுக்கரன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த வயசு இருந்தா திருமணம், அந்த வயசு இல்லாம கல்யாணம் முடிச்சிட்டான் அப்ப கூட என்ன சொல்லணும்? சுக்கரன் சொன்னா மனைவி. அப்ப மனைவி மூலம் ஏதாவது ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். மாமனார் மூலம் சொத்து கிடைக்கலாம், அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பாவங்கள் இல்ல. அப்ப ஒரு 55 வயசுல சுக்கரன் பாவம் வேலை செய்யுது. சுக்கரன் மகளுக்கு கல்யாண காரியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இப்படி அந்த காரதத்துவங்களை கரைச்சு குடிக்கணும். எடுத்தா டக்கு டக்குன்னு சொல்லணும், கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சொல்லணும், அழுதுறணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து அவங்க மெயின் மறக்கணும். அப்ப நல்ல பாவங்களுடைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பாவத்துல 150 விஷயம் இருக்குது. நம்ம அன்னைக்கு சொன்னது ஒரு ஓரளவு தான் சொல்லிட்டு போனோம். அது 6 பாவம் தான் முடிஞ்சுக்கணும், 6 பாவம் பெண்டிங் இருக்குது. ஒரு எப்பவுமே ஜோசியத்தில் வந்து பாவங்களை வந்து இந்த பாவம் 7ஆம் பாவம்னா 7ஆம் பாவம் என்ன, நீங்க ஒரு ரத்தின சுருக்கமா மட்டும் எழுதிக்கங்க. எழுதிக்கங்க. முக்கியமே இதுக்குள்ளதான் அந்த விஷயம் அடங்கும், இதை தாண்டி போகாது மேக்சிமம். 1ஆம் பாவம் உடல், மதிப்பு, அந்தஸ்து, புகழ், கௌரவம். இந்த 5 விஷயத்தை எழுதினா போதும். 2ஆம் பாவம் தனம், குடும்பம், வாக்கு, புதிய நபர் வருகை, அதாவது தனம், குடும்பம், வாக்கு, புதிய நபர் வருகை அப்படின்னு இந்த 5 எழுதுனா போதும். அடுத்தது 3ஆம் பாவம் எழுதுறீங்களா சும்மா கேட்டுக்கிறீங்க? எழுதுனா தான் பயன்படும். கேட்டுல போறதுன்னா பள்ளிக்கூடத்தில் கேட்டு இருந்தீங்கன்னா கண்டிஷனா மனப்பாடம் ஆகாது, எழுதும் போது தான் மனப்பாடம் ஆகும். பரவாயில்ல, ரைட், ஓகே, டன், அது செய்யணும். அதாவது பரவாயில்ல, ஓகே. 1 உடல், மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம், புகழ். இந்த 5 தான் 1ஆம் பாவத்தில் மெயினா இருக்கு.
இரண்டாம் பாவம் தனம், குடும்பம், வாக்கு, புதிய நபர் வருகை. அடுத்தது மூணாம் பாவம் வெற்றி, சகோதரன், தொடர்பு, பயணம், சிறிய பயணம், செவிவழி செய்தி. நாலாம் பாவம் உடல் சுகம், சுமக்கிறதெல்லாம் நாலாம் பாவம். அப்ப வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதெல்லாம் நாலாம் பாவம். தாய், வீடு, வண்டி, வாகனம், வீடு, நிலம், தாய் இதெல்லாம் நாலாம் பாவம். அடுத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியம், குழந்தைகள், குலதெய்வம், அதிர்ஷ்டம், அறிவு. அஞ்சாம் பாவம். இந்த இடத்துல ராகு போகும்போது அறிவே வேலை செய்யாது. அதை பத்தி மறுபடியும் அடுத்த வகுப்புல பேசுவோம். அறிவு. அடுத்தது ஆறாம் பாவம் கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண் பழி, வேலையின்மை. இது ஆறாம் பாவம். ஆள்களால் தொந்தரவு, வேலை ஆட்கள்னால தொந்தரவு. இது எழுதுனா போதும். அடுத்தது ஏழாம் பாவம் மனைவி, நண்பர், கூட்டு தொழில், வாடிக்கையாளர், அங்கீகாரம். இதெல்லாம் ஏழாம் பாவம். எட்டாம் பாவம் எழுதுங்க. ஆசை, அவமானம், அசிங்கம், கண்டம், விபத்து. இது எழுதுனாவே போதும். அப்ப இந்த ரெண்டாம் பாவதி இதையும் சேர்த்து சொல்லணும். அப்ப அதுல ஒரு 5 பாயிண்ட், இதுல 5 பாயிண்ட் வரும்போது 10 பாயிண்ட் வந்துடும். இந்த 10ல ஏதோ ஒன்று அவன் லாக் ஆகி கிடப்பான். 10ல ஏதோ ஒன்று அவன் கண்டிஷனா லாக் ஆகியிருப்பான். அடுத்தது 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளித்தொடர்பு, தந்தையர், குரு, வெளி மாநிலம், இஷ்ட தெய்வம், கல்வி, அதாவது உயர்கல்வி. அடுத்தது 10ஆம் பாவம் தொழில், கர்மா, புகழ், ஜீவனம். இது 10ஆம் பாவம். 11 அபிலாசை, அடுத்தது லாபம், மூத்த சகோதரன், தொட்டதெல்லாம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி. ஒரு வெற்றி, அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு வெற்றி. அதுக்கு பேர் தான் வெற்றி மேல் வெற்றி.